Hi friends, welcome to Annams recipes. இன்னைக்கு சம்மர் ஸ்பெஷலா 4 மில்க் ஷேக் தான் பார்க்க போறோம். அதுவும் ஒரு புதுசா ஒரு பிளெண்டர் வச்சு பார்க்க போறோம். அந்த பிளெண்டர் வந்து இதுதான். நான் வந்து அமேசான்ல வாங்கினேன். இதோட விலை வந்து 500 ரூபாய். அதாவது முன்ன பின்ன இருக்கும். ஒவ்வொரு சமயம் ஒவ்வொரு மாதிரி. ஆனா ரொம்ப கூடி குறையாது. ரொம்ப ஈஸியா இருக்கு. நம்ம டிராவல் சமயத்துல நம்ம கார்ல போனோம்னா கூட இதை எடுத்துட்டு போனோம்னா அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சார்ஜ் பண்ணிட்டு இதுக்கு பேட்டரிலாம் கிடையாது, சார்ஜ் தான் பண்ணணும், ஃபோன் மாதிரி பண்ணிட்டு. இந்த பாருங்க, இங்க ப்ரெஸ் இருக்கு. இதை இந்த மாதிரி 2 ப்ரெஸ் பண்ணா பாருங்க இந்த மாதிரி சுத்தம். இதுக்குள்ள நம்ம வந்து ரொம்ப போட்டு ஹெவி லோடெல்லாம் போட முடியாது, சின்ன மோட்டர் தான். அதனால 1 டம்ளர் அளவுக்கு ஜூஸ் நல்லா பண்ணிக்கலாம். நான் இந்த பிளெண்டரை வச்சு தான் இன்னைக்கு மில்க் ஷேக் பண்ண போறேன். ரொம்ப கழுவுறதும் ஈஸியா இருக்கு. எல்லாமே தனித்தனியா கழட்டிடலாம். பாருங்க, இதையும் வந்து கழட்டிடலாம். இப்படி கழட்டி கழுவிக்கலாம். இப்போ நம்ம ஜூஸ் போட்டோம்னா இங்க பாருங்க, இது வந்து அப்படியே வடிகட்டி வந்துடும். இது வந்து வடிகட்டுற மாதிரி ஃபில்டர் இருக்கு. இல்லை வேண்டாம் அப்படி ஊற்றணும்னா இப்படி கூட ஊற்றிக்கலாம். எப்படி வேணாலும் ஊற்றிக்கலாம். கழுவுறதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது. நீங்கள் என்னுடைய பொருட்களை வாங்கணுன்னா கீழே வர்ற வாட்ஸ்அப் நம்பரில் ஒரு ஹாய் போட்டிங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் வரும். அதை பார்த்து உங்களுக்கு என்னென்ன பொருள் வேணுமோ அதை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ இந்த பிளெண்டரை யூஸ் பண்ணி 4 வித மில்க் ஷேக் பார்க்க போகிறோம். அது உங்களுக்கு ஒரு ரிவ்யூ மாதிரி கூட இருக்கும். நான் ஃபஸ்ட்டே வந்து கிரேப்ஸ் வச்சு ஜூஸ்லாம் பண்ணி பார்த்தேன், ரொம்ப நல்லா வந்தது. இப்போ என்னென்ன மில்க் ஷேக் பண்ணலான்னு பார்ப்போம். மஸ்க் மெலன் பண்ண போகிறேன், சப்போட்டா பண்ண போகிறேன், பச்சை வாழைப்பழம், அப்புறம் வந்து ஆப்பிள். இதுக்கு வந்து ஒரு இந்த இதில் ஹாஃபில் பாதி அளவு எடுத்திருக்கேன். ஏன்னா 1 டம்ளர் தான் போட போகிறேன். அதனால இது வந்து 2 சப்போட்டா பழம், அப்புறம் 1 பச்சை வாழைப்பழம், பாதி ஆப்பிள் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், பால் ஊற்றிக்கணும். ஏன்னா இது சின்ன பிளேடு தான். ஃபஸ்ட்டு ஆப்பிளை போட்டிங்கன்னா அது கீழே போய் மாட்டிக்கும், சரியாக அரைப்படாது. அதனால் ஒரு பாதி அளவு பால் ஊற்றிக்கணும். நம்ம 1 கப்பு போட போகிறோம்னா 1/2 கப்பு பாலை ஃபஸ்ட்டே ஊற்றிக்கணும். ஆப்பிள் எல்லாம் போட்டுடலாம். இப்போ இதுக்கு தேவையான சீனி போடணும். நான் இன்றைக்கி வந்து ப்ரௌன் சுகர் தான் போடுறேன், அதாவது பழுப்பு சீனி. இது வந்து ஆர்கானிக் ஸ்டோரில் வாங்கினது. பாருங்கள், அந்த ஒயிட் சீனிலே ப்ரௌன் கலராக இருக்கும். நீங்கள் வந்து சரியாக இதை வந்து லாக் பண்ணிவிட்டு பால் ஊற்றுங்க. சரியாக லாக் பண்ணலைன்னா அப்புறம் வந்து கீழே அப்படியே ஒழுகிடும் பால். ஹை, சூப்பராக அடிச்சிட்டியே. இப்போ என் பையன்தான் இந்த மில்க் ஷேக் பண்ணிகிட்ருக்கான். அவன் தான் இது வாங்கினான். இது வாங்கி அவனே போட்டு குடிக்கணும்னு சொல்லிட்டு வாங்கினான். இப்போ பாருங்கள், நல்லா அடிச்சிட்டான். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அடிக்கணும். பாருங்கள், நல்லா அப்படியே பிளெண்ட் ஆயிடுச்சு. சூப்பராக போதும், ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம காரில் ஊருக்கு போகிறதா இருந்தால் கூட இதை எடுத்துகிட்டு போகலாம். நம்ம காரில் சார்ஜ் பண்ணுவோம் இல்லையா, அதில் வந்து இதை சார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா நுர வர்ற அளவுக்கு பிளெண்ட் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா பிளெண்ட் ஆகலைன்னா பாருங்கள், இப்போ அவன் செஞ்சு காமிப்பான், அந்த மாதிரி பண்ணணும். இந்த மாதிரி பண்ணுனா கீழே மாட்டிட்டு இருக்கு இல்லையா ஆப்பிள் பீசஸ், அதெல்லாம் மேலே போய் நல்லா பிளெண்ட் ஆகும். அதுக்கு தான் அப்படியே ஷேக் பண்ணுறது. நீங்கள் வந்து இந்த இடத்துல ஃபிட் பண்ணுறச்ச நல்லா ஸ்க்ரூ பண்ணிக்கோங்க, இல்லாட்டா பால் இது வழியாக லீக் ஆகும். அது மாத்திரம் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், மேலே நல்லா நுரையாக வந்துருச்சு. இப்போ போதும், திறந்து பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக ஆப்பிள் மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆப்பிள் மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக பனானா போடலாம். இப்போ அதே அளவு பால் ஊற்றிக்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் பச்சை வாழைப்பழம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். சீனிலாம் நீங்கள் வந்து அவங்கவுங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை பார்த்து போட்டுக்கலாம். ஏன்னா இப்போ சம்மர் சீசன், பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து கூலாக ஏதாவது குடிக்கணும்னு ஆசையாக இருக்கும். அதனால வெறும் பாலை கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி
நம்ம ஷேக் பண்ணி குடித்தா விரும்பி குடிப்பாங்க. ஒரு ஃப்ரூட் சாப்பிட்ட மாதிரியும் ஆச்சு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, வத்தல் வடாம் பார்த்துட்டு சம்மர் இருக்குது ஜூஸ் அதெல்லாம் கொடுங்கன்னு கூட கேட்டிருந்தீங்க. அதனால ஃபஸ்ட்டு இதுவாக வந்து நம்ம இன்றைக்கி 4 வித மில்க் ஷேக் பார்க்கலாம். நான் ஏற்கனவே வந்து பாப்சிக்கல் குல்ஃபி ஐஸ் எல்லாம் கூட வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கங்க. இப்போ இந்த ஷேக் பண்ணலாம். பாருங்க, அப்படியே ஒரு நிமிஷம் கூட ஆகலை, பனானா மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. அப்படியே நல்லா நுரையோடு இருக்கு பாருங்க. நல்லா அப்படியே ஒரு சங்க்ஸ் கூட இல்லை, நல்லா ஃபைனாக அரைப்பட்டுருச்சு. நான் வந்து மிக்ஸி ஜார் கூட கழுவலை. நான் ஃபஸ்ட்டு ஆப்பிள் அரைச்சிட்டேன். அந்த மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டோன்னா டைமும் சேவ் ஆகும். அடுத்தது பனானா போட்டேன். இப்போ வந்து நான் மஸ்க் மெலன் போட போகிறேன். இதில் வந்து பால் மறந்துடாமல் ஃபஸ்ட்டு பால் ஊற்றிக்கங்க. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குது. இதில் வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம், நிறையா இருக்குது. இதில் சீனி நான் எல்லாமே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். இது மாத்திரம் நல்லா டைட்டாக மூடிக்கங்க, ஏன்னா நம்ம ஷேக் பண்ணுறச்ச பால் வந்து கீழே ஊற்றிடும். இப்போ ஆன் பண்ணிக்கலாம். நான் வந்து அரைப்படாதோ என்னவோ நினச்சிட்டு கொஞ்சம் தான் போட்டேன். பாருங்கள் சூப்பராக அரைப்பட்டுருச்சு. இந்த மீதி ஃப்ரூட்ஸையும் போட்டுக்கலாம். நான் ஒரு தடவை தான் இப்போ சார்ஜ் போட்டேன். 3 மில்க் ஷேக் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள் இதுவும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, மஸ்க் மெலன் மில்க் ஷேக்கு. இதில் வந்து நீங்கள் வேறு ஏதாவது ஆட் பண்ணணுன்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் சிம்பிளாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த கப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஹோம் சென்டரில் வாங்கினேன். இப்போ இது வந்து ஆஃபரில் வந்து இருந்தது. இதோட ஆக்சுவல் ரேட் வந்து 90 rupees, 60 rupeesன்னு கொடுத்தாங்க. நான் ஹோம் சென்டர் போன போது வாங்கினேன் இந்த 4 கப்பும். இதில் மீதி இருக்குது, இதை வந்து இதில் ஊற்றி வச்சிடலாம். இதை காட்டு, உள்ள ஒன்றுமே மாட்டேங்குது. பாருங்க எவ்வளோ க்ளீனாக இருக்குது, உள்ள எதுவுமே மாட்டலை. நமக்கு டிஃப்ரெண்ட் ஃப்ரூட்டை கட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா, ஏன்னா வீட்டில் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ஃப்ரூட் பிடிக்கும், நம்ம டக்குன்னு அப்படியே அடித்து கொடுத்துடலாம். பாலும் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருப்போம், எடுத்து டக்குன்னு ஊற்றி இதை வந்து மில்க் ஷேக் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ வந்து சப்போட்டா பழம் போட போகிறேன். சப்போட்டா பழத்தை வந்து தோல் சீவி அந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு 2 சப்போட்டா பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இதில் 2 ஸ்பூன் சீனி போட்டுக்கலாம். மூடியில் கூட பாருங்கள் ஸ்மைலி போட்டுருக்கு, அழகாக இருக்குது. இப்போ சப்போட்டா மில்க் ஷேக் பண்ணிடலாம். பாருங்க ஒரு தடவை சார்ஜ் போட்டதுலே 4 மில்க் ஷேக் போட்டாச்சு. இந்த சப்போட்டா மில்க் ஷேக்கும் ரெடி ஆயிடுச்சு. நான் கூட எப்படி வருமோ 4க்கும் வருமோன்னு நினச்சேன், நல்லா வந்திருக்கு பாருங்க. சூப்பர் க்ரீமியாக இருக்குது சப்போட்டா. எவ்வளோ ஃபைனாக அரைப்பட்டுருச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள் ஈஸியாக வந்து 4 மில்க் ஷேக் ரெடி பண்ணிட்டோம். சப்போட்டா பழம், ஆப்பிள், வாழைப்பழம், அப்புறம் மஸ்க் மெலன்,
இந்த மாதிரி நம்ம வீட்டில் எந்தெந்த ஃப்ரூட் இருக்கோ அதெல்லாம் வந்து நம்ம மில்க் ஷேக் பண்ணலாம். பப்பாளியில் பண்ணலாம், ஸ்ட்ராபெரியில் பண்ணலாம். இந்த மாதிரி சாஃப்ட் ஃப்ரூட் இருக்கு இல்லையா, அதுல எல்லாம் வந்து மில்க் ஷேக் பண்ணலாம். இந்த பிளெண்டர் வந்து என் பையன் அமேசானில் தான் வாங்கினா. இது வாங்கணும்னு உங்களுக்கும் விருப்பமாக இருந்ததுன்னா இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் பார்த்து நீங்கள் வேணும்னா வாங்கிக்கங்க. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்கலாம் இந்த மாதிரி பிளெண்டர் வாங்கி வச்சுட்டு ஃப்ரூட்ஸை வாங்கி ஜூஸ் போட்டு குடிச்சிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இன்னைக்கு வந்து பால் ஊற்றி சீனிலாம் போட்டேன். வெயிட் குறைக்கணுங்கிறவங்க அதெல்லாம் கட் பண்ணிட்டு வெறும் ஃப்ரூட்ஸை மாத்திரம் போட்டுக்கலாம். இல்லை ஹனி வேணும்னா ஹனி ஊற்றிக்கலாம். ஆன்லைனில் என்னுடைய பொருட்களை வாங்கணும்னா shop.annamsrecipes.com அப்படிங்கிற சைட்டுக்கு போனீங்கன்னா என்னுடைய ப்ராடக்ட் லிஸ்ட் எல்லாம் இருக்கும். அதில் எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். வெயிட் குறைக்கிறவங்களா வெறும் ஃப்ரூட்ஸை மாத்திரம் போட்டு ஜூஸ் பண்ணி குடிக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்னென்ன ஜூஸ் வேணுமோ அதெல்லாம் கூட சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் முடிஞ்ச வரையும் பண்ணி அப்லோட் பண்ணுறேன் வீடியோஸு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் அன்னம்ஸ் ரெசிபீஸை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.